எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 6:30 மணி நேரம் தான். அதாவது மார்னிங் ஒரு 9:15க்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஈவினிங் வந்து 3:30க்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான டைம் வந்து உலகத்தில் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நியூஸ் மாறலாம். ஸோ இந்த டைம் டு டைம் ஈவினிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணுறது, நைட்டு கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணுறது, மார்னிங் வந்து மறுநாள் ஓப்பன் ஆனதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னவோ அதுதான் ரியலிஸ்டிக். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு பிஃபோராக நடக்கிறது தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதே கிஃப்ட் நிஃப்டி நேற்று ஈவினிங்கே 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுனில் ட்ரேட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு மார்னிங் பாருங்கள் 100 பாயிண்ட் கேப் அப்பில் ட்ரேட் ஆச்சு. பட் இதை நேற்றுக்கே நம்ம வந்து கிளியராக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுமே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து இந்த பிரேக் அவுட் வேலிடாக தான் இருக்கும். பொதுவாக ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறத இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து தான் தீர்மானிக்கும். இந்த 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ்லாம் கிளியரான ட்ரெண்டை வந்து காமிக்காது. மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்னிங்கு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகி அகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இது மட்டுமா பிரேக் அவுட்னா பேங்க் நிஃப்டியும் பாருங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. சென்செக்ஸும் கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கா. அப்போ ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து கிளியராக சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த 3மே வந்து பிரேக் அவுட் ஆனதுனால, கண்டிப்பா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட்டா தான் இருக்கும். அதே மாரி தான் இன்னைக்கும் தொடர்ந்து மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அதாவது ஒரு நியூஸினுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு வரும், நியூஸ் எப்ப ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ரீட்டெயில் ட்ரேடர் தெரியாது. ட்ரம்புக்கு தெரியும். ஏன்னா, இப்போ மண்டே வந்து அவரு ட்வீட் போடுறாரு. ஈரான் கூட நாங்க வந்து பாசிட்டிவா டாக் பண்ணியிருக்கிறோம். அதனால அடுத்த ஒரு 5 நாளைக்கு அவங்க பவர் பிளான்ட் மேல நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம்னு அவரு ட்வீட் போடுறாரு. அவரு ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே மேசிவான அமௌண்ட்ல 1.5 பில்லியன் அளவுக்கு யுஎஸ் டாலர் அளவுக்கு S&P 500 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே அங்க ஏதோ இன்சைடர் நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 நிமிஷத்திலேயே இந்த 1.5 மில்லியன் 60 மில்லியனா மாறுது. இந்த மாரி மார்க்கெட்ட நியூஸ வச்சு மேனிபுலேட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நம்மள மாரி ரீட்டெயில் ட்ரேடர் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இவங்க ஆர்டர் பை பண்ணாலும், செல் பண்ணாலும் எக்ஸ்சேஞ்ச்ல தெரிஞ்சிரும், சார்ட்ல தெரிஞ்சிரும், வால்யூம்ல தெரிஞ்சிரும். ஸோ டெக்னிக்கலா ரீட் பண்றதுனால மட்டுமே நம்ம நம்ம மாரி ரீட்டெயில் ட்ரேடர் இந்த மார்க்கெட்ல கணிக்க முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொன்னேன். ஃபைன். இன்னைக்கு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இந்த ரெக்கவரி ஃபர்தரா ரெக்கவர் ஆகுமா? குளோபல் மார்க்கெட் நியூஸ் வந்து என்ன? இத பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். லெட்ஸ் விசிட். மிடில் ஈஸ்ட்ல நியூஸ்ன்னு பார்க்கும்போது, யுஎஸ் வந்து பாகிஸ்தான் மூலியமா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வந்து ஈரான் கூட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்தது. பட் ஈரான் தரப்புல இத கம்ப்ளீட்டா நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. இத வந்து எடுத்துக்கிடல. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இஸ்ரேல் தொடர்ந்து ஈரான தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஈரானையும், லெபனானையும் தாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ, இதனால வந்து ஈரான் வந்து தொடர்ந்து பதிலடி தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பதிலடின்னு இல்ல. இவங்களும் சரவுண்டிங் கண்ட்ரீஸ்லயும் தாக்குதல் நடத்துறாங்க. இன்னைக்கு ரீசென்ட்டா துபாயினுடைய ஏர்போர்ட்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ, இதனால என்னன்னா, தற்போதைக்கு யுஎஸ் வந்து இந்த தாக்குதல் நடத்தல. பட் இந்த வார் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வார் நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் எனர்ஜி கிரைசிஸ் வேர்ல்டுல இருக்க தான் செய்யுது. ரீசென்ட்டா வந்து பிலிப்பைன்ஸ் கூட எனர்ஜி எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவ பொறுத்தளவுக்கு இந்திய பிரதமர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்த வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது பொதுவா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல மட்டும் தான் இந்த மாரி அனைத்து கட்சி கூட்டம் ஆப்போசிஷன் பார்ட்டியையும் கூப்ட்டு மேட்டர் இதுதான் இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுவாங்க. இல்லன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிய வந்து அந்த அளவுக்கு வந்து கூப்பிட மாட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்துறாங்க. ஸோ சம்திங் வந்து எனர்ஜி லெவல்ல சம் கிரைசிஸ் வந்து இருக்கிறது உண்மதான். இப்போ நிஃப்டினுடைய பொசிஷனல் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதாவது நிஃப்டிய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அடுத்து எங்க வந்து நிக்கும்ங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது, அதாவது 24,500 உடைக்கும்போது, 22,500ல இருந்து 22,400 வரைக்கும் ஃபால் ஆயிடும்ங்கிறத பார்த்தோம். கரெக்ட்டா இந்த இடத்துல வரைக்கும் வந்தது. இங்கிருந்து மார்க்கெட் இப்போ ரிவர்சல் ஆக ஆரம்பிக்குது.
இப்ப ரிவர்சல் ஆகும்போது ஏன்னா கம்ப்ளீட்டா பாருங்க, இந்த ட்ரெண்ட்ல ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துலயும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகும்போது, நெக்ஸ்ட் இம்மீடியட்டா கிட்டத்தட்ட 26,300ல இருந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு 22,400 வரைக்கும் 450 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4,000 புள்ளிகள் ஃபால் ஆனது. குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 பாயிண்ட்ஸாவது ரெக்கவர் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்ப அப்சைட் ரைஸ் ஆகும்போது, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கருந்து இதுவரைக்கும் இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா? இந்த சப்போர்ட் ஹியர் ஆஃப்டர் ரெசிஸ்டன்ஸா வொர்க் ஆகும். ஓகே. அப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன? 24,500 24,400ங்கிறது ஹியர் ஆஃப்டர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி, இப்போ இந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகுறது எப்படி ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்னுமே டைம் ஃப்ரேம ரெடியூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இப்ப நான் வச்சிருக்க சார்ட் வந்து பாருங்க. நான் வச்சிருக்க சார்ட்ல 1 ஹவர் சார்ட் வந்து வச்சிருக்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த மாரி இடத்துல ரிவர்சல் ஆகும்போது, சில பேட்டர்ன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அதுல ஒரு 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 டைப் தான். நல்ல ஒரு ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாரி. அந்த செல்லிங் பிரஷர் வந்து குறைஞ்சு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா பார்ப்போம். இப்போ இந்த சைட்வேஸ்ல டாப் டூ டாப் வந்து டாப் கனெக்ட் பண்ணணும். இப்ப இந்த டாப் டூ டாப் உடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது, மார்க்கெட் ஷார்ப்பா ரெக்கவர் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நிஃப்டி பாருங்க. டாப் டூ டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட்டா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாரி ஃபார்ம் ஆவுதா? இந்த இடத்துல. நல்ல ஒரு ஃபால்க்கு அப்புறம், இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆவுதா? கரெக்ட்டா இவ்ளோ தூரம் ரைஸ் ஆனது, ஏன் வந்து அந்த பாயிண்ட்ல வந்து நிக்கணும்? இந்த ட்ரெண்ட ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து நிக்குதா? இப்ப 23,300, 380ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் உடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். நல்லா ஃபால் ஆவுது. அகைன் கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. அகைன் ரைஸ். அகைன் கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட் நிக்குது. அப்போ நாளைக்கு கீழ ஃபால் ஆனா கூட 23,350க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் ரெக்கவரி கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே. இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பிராக்டிகலா இது ஒரு லேர்னிங் பர்ப்பஸா எடுத்துக்கோங்க. கால்ஸாவோ, இல்ல டிப்ஸாவோ நம்ம எதுவும் பண்றது கிடையாது. ஃபைன். கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரல் 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நிஃப்டி மார்க்கெட் ரெக்கவர் ஆகுற மாரி சப்போர்ட் எடுக்கிற மாரி, இப்ப பேங்க் நிஃப்டியும் இதே மாரியான ஒரு பொசிஷனல் சப்போர்ட்ல எடுத்தது அப்டின்னா, 2மே வந்து மார்க்கெட் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். 3 மார்க்கெட்டுமே வந்து நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி 3மே வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆயிருந்தது. சோ தட் கன்ஃபார்மா மார்க்கெட் வந்து இந்த பிரேக் அவுட் வொர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாரி பேங்க் நிஃப்டியும் பொசிஷனலா எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க பொசிஷனலா பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி சார்ட் வச்சிருக்கிறேன். மார்க்கெட் பாட்டம் டூ பாட்டம், டாப் டூ டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷத்துக்கு மேல இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி மார்க்கெட் 90 இல்ல 98% வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு வேல தான் ட்ரேட் ஆகும். ஒரு ட்ரெண்ட் ஆர் சேனல் ஆர் பேட்டர்ன் இந்த இந்த வேல தான் ட்ரேட் ஆகும். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியும் கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து எபோவ்ல குளோஸ் ஆயிருக்கு. இதுவரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டே கரெக்ட்டா இந்த சப்போர்ட் லைன்ல வந்து திரும்புது. பாசிட்டிவா அந்த சப்போர்ட் லைனுக்கு மேல குளோசிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் ரெக்கவர் ஆக போகுதுன்னு அர்த்தம். நிஃப்டியும் பொசிஷனலா சப்போர்ட் எடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டியும் பொசிஷனலா சப்போர்ட் எடுக்குது. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ஷார்ட் டெர்ம்ல ரெக்கவர் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். க்ரூட பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ HO4ல வந்து வச்சு பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அகெயின் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ரீஜன பிரேக் பண்ணி டவுன் சைட்ல பிரேக் பண்ணி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ ஃபால் ஆகுது. ஓகே. ஸ்டில் நவ் இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா தான் ஆக்ட் ஆகும். அதாவது 8,780 8,900 சாரி 8,800ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்ட பொறுத்தளவுக்கு ஏன்னா இந்த சார்ட் வந்து பாருங்க. மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கோல்ட பொறுத்தளவுக்கு இதனுடைய
அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா நடக்குது பாருங்க. அதாவது ஒரு ட்ரெண்டுன்னா, இப்ப இந்த ட்ரெண்ட் இருக்குது. இது எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு பாருங்க. இப்ப 100 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்குன்னா, அது எந்த அளவுக்கு மீட்சி ஆகுதுன்னு சொல்லுவோம். அதாவது ஃபால்க்கு இந்த இடத்துல எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 70% ரைஸ் ஆயிருக்கா? அகைன் இந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு? அப்போ இந்த மாரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் இந்த மாரி அதிகமா ரீட்ரேஸ்மென்ட் ஆகும். ஸோ, இதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வந்து என்னன்னா, இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகல. நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் ஸ்டில் நவ் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகல. இதுக்கு கீழ வந்து குளோசிங் வந்து அந்த அளவுக்கு நடக்கல. பிரேக் அவுட்டும் ஸ்ட்ராங்கா நடக்கல. சப்போர்ட் தான் எடுக்குது. ஓகே. ஸோ ஸ்டில் நவ் வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, 1,38,000 ஆர் 1,39,000க்கு பிலோல அட்லீஸ்ட் டே கேண்டில் ஆர் வீக்லி கேண்டில் ஹியர் ஆஃப்டர் க்ளோஸ் ஆனா மட்டுமே கோல்டு வந்து டவுன் ட்ரெண்ட்ங்கிற கேட்டகரிக்கு வரும். ரைட் நவ் கோல்ட் இதே மாரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஹைலி ஃப்ளக்சுவேஷன்ல இருக்கிறதுனால, இதே நீங்க டாலர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அ சில்வர்லாம் சப்போர்ட் எடுத்து மேல போது. 62, $63 வந்து சப்போர்ட் எடுத்து மேல போது. மேபி இதுக்கு அடுத்து கீழ வந்தா கூட $50லேருந்து $49 வந்து சில்வருக்கு வந்து பொசிஷனல் சப்போர்ட். அதே மாரி கோல்ட பொறுத்தளவுக்கு ஹியர் ஆஃப்டர் 1,38,000க்கு பிலோல அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் குளோஸ் ஆனா மட்டுமே கோல்ட பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் அப்சைடு பவுன்ஸ் பேக் அப் டூ 1,55,000 ஏன்னா இந்த பவுன்ஸ் பேக் வந்து பாருங்க எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதுன்ட்டு. இங்க குளோசிங் எபோவ்ல முடிக்கும்போது நெக்ஸ்ட் 1,55,000 வரைக்கும் அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோல்டு. ஃபைன். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.